எப்படி இருக்கும் ஃபேஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணோன்னே? ஷைனிங்காக இருக்குமாடி? பிரைட்டாக இருக்குமாடி? இந்த போட்டு விட்றேன். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். பேபி கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன செய்யலாம், நான் என்ன செய்வேன், என்ன செஞ்சால் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறத நியூபார்ன் பேபிலேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் என்னோட பேபிக்கு நியூபார்ன் பேபிலேருந்து தான் ஃபாலோ பண்ணேன். ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், பிரைட்னிங் ஸ்க்ரப்பு, இது கூட க்ளோவிங் பவுடர் மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ். இந்த ஸ்டெப்பு மட்டும் 6 மந்த் பேபிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட். குளிக்கும் போது நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் போதும். டெய்லியும் ப்ரோட்டீன் பவுடர்ஸ், க்ளோவிங் பவுடர், ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர், ஸ்கின் கலர் பூஸ்டர், கேர்ள் பேபியாக இருந்தால் பாத் பவுடர், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ்னா அது ஃபுல் பாடிக்கு நல்ல ஆயில் அப்ளை பண்ணி நம்மளோட நேச்சுரல் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கணும். டெய்லியும் நைட்டு கமல் நேச்சுரல்ஸோட பியூட்டி ஆயில் ஃபேஸ்க்கு, நெக்குக்கு, ஹேண்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு சோப்பு போட்டு வாஷ் பண்ணுங்க. நெட்டில் கெட்டியாக போட்டேன். அப்புறம் வேற எங்கேயோ போட சொன்னீங்களே, அங்கே போடுவா. ட்ரெஸ் இதாகிடுமே, பரவாயில்லையா? பரவாயில்லையா? எப்படி இருக்கும் ஃபேஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணோன்னே? ஷைனிங்காக இருக்குமாடி? பிரைட்டாக இருக்குமாடி? இந்த போட்டு விட்றேன். அங்கே போட்டேனேம்மா. நான் போட்டுக்கிறேன். இங்கே வாங்க, ஸ்ட்ரைட்டாக வாங்க. க்யூட்டாக ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருக்கீங்க. டைகர் செலவா பூனைக்குட்டி செலவா? டைகர் மாதிரி இருக்கீங்க. கியூட்டா இருக்கீங்கடி அழகி. சரி, 2 மினிட்ஸ்ல வாஷ் பண்ணிடுவோமா? ஓகே, ரொம்ப நேரம் வேணாம், 2 மினிட்ஸ் போதும். ஓகே, 3 மினிட்ஸ். ஓகே, 3 மினிட்ஸ். 4 மினிட்ஸ். சரி, ஓகே, 4 மினிட்ஸ். ஜஸ்ட்டு குளிக்க ஊற்றும் போது ஒரு 2 நிமிஷம் பேச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கண்ணில் மட்டும் படாமல் நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு, சுற்றியும் போட்டிருக்கேன், பட் ரொம்ப மைல்டாக போடாமல் இருந்தால் அன்ஈவன் ஸ்கின் டோன் மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால் அப்படியே வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா செம்மையாக கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வேறு எந்த கெமிக்கல் க்ரீமு அது இதுன்னு யூஸ் பண்ண, நேச்சுரலாக இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வச்சு க்ளோவாக, ஷைனிங்காக, பிரைட்டனிங்காக வச்சுக்கலாம் நம்மளோட பேபிஸை. நல்ல ஷேட் பை ஷேட் கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும். இவ்வளோதான் ஸ்போர்ட்ஸ் டே அது இதுன்னு சொல்லிட்டு விளையாண்டாலுமே நான் வந்ததும் சரி பண்ணிடுவேன். கருத்து போயிட்டாங்க, கலர் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காமல் நம்ம வந்து டேக் கேர் பண்ணணும். பேபிஸ்க்கு அவனுக்கு அந்த பிரைட்டாக, ஷைனிங்காக, க்ளோவிங்காக இருக்க ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அதனால் அவனே கேட்டுட்டு அதே மாதிரி க்ளோவாக இருக்குமா, ஷைனாக இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு போடுவான். நீங்களும் குழந்தைங்களுக்கு போட்டு விட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது போட்டோன்னு ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, சாஃப்டாக இருக்குலாம் சொன்னால் குழந்தைங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அவங்களே போட்டுக்கிறதுக்கு வில்லிங்காக இருப்பாங்க. நான் வந்து ஸ்டே ஃப்ரெஷ் பவுடரும் க்ளோவிங் பவுடரும் ஜஸ்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸில் எந்த சோப் எதுவுமே போடலைங்க, ஃபேஸ்க்கு நல்லா அப்ளை பண்ணிட்டேன், திக்காகவே அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். பேபிஸ்க்கு நீங்கள் ரொம்ப நேரம் ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருக்கணும். 5 மினிட்ஸ் வரைக்கும், நம்மளுக்கே 5 மினிட்ஸில் ட்ரை ஆகிடும். ஸோ பேபிஸ்க்கு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதுங்க, அதிகமாக வச்சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சஷ்வந்தோட ஃபேஸு செம்ம க்ளோவாக அப்படி ஷைனிங்காக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களோட ஸ்கின் நார்மலாகவே சாஃப்டாக தான் இருக்கும். பட் இது வந்து அப்படியே இந்த நியூபார்ன் பேபியோட ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ரெகுலராக பண்ணும்போது நல்லாவே ஷேட் பை ஷேட் வந்து லைட்டன் ஆகும். எப்போதுமே குழந்தைங்கள நீ க்யூட்டாக இருக்க, அழகாக இருக்க அப்படி தான் சொல்லணும். கலரை வச்சு காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுக்கவே கூடாது. நான் என்னோட பேபி வந்து அழகி, லட்டு இப்படி தான் கூப்பிடுவேன். எனக்காவது ஒரு நாள் கூப்பிடலைன்னா அம்மா அழகி சொல்லலை அப்படின்னு சொல்லி அவனே கேட்பான். அவங்களுக்கு முன்னாடி கலர் காம்ப்ளிமெண்ட் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. என்ன கலரில் பிறந்தாலும் நல்ல க்ளோவாக, ஸ்கின்னை ஹெல்த்தியாக, ப்ரைட்டாக வச்சுக்கிட்டாலே போதும். எல்லாமே அழகுதான், எல்லாருமே அழகுதான். நம்ம டேக் கேர் பண்ணணுங்க, அதை பண்ணால் போதும்.
சாஃப்ட் ஷைனிங் க்ளோவிங். எப்படி இருக்குமா? சைடு இந்த சைடு திரும்ப பாருங்க. இப்போ பாருங்க. நேரா நல்லா சிரிங்க. நல்ல பல்ல காமிச்சு சிரிங்க. டேய் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் பேபிஸ்க்குன்னு பேபி கிட் அவைலபிளாக இருக்குது. 1 by 1ஆகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸில் நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் இருக்கும். செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோ.